கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜார்ஜ் முல்லர் என்ற விசுவாச வீரரிடம் ஒரு இளைஞர் கேட்டார், ஐயா, உறுதியான விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் கூறிய பதில், ஒரே ஒரு வழிதான் உண்டு. அதிக சோதனைகளை சகிக்க வேண்டும். மிக கொடிய பாடுகளின் மத்தியில் நான் மிக உறுதியாக நின்றிருந்ததால் எனது விசுவாசம் வைரமாக மாறிற்று. ஆம், உண்மைதான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் விசுவாசிக்க வேண்டிய நேரம் எது தெரியுமா? நாம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது அது கடினமாகத்தான் தோன்றும். ஆனாலும் கண்களை மேலே ஏறெடுத்து ரோமர் 4:18 சொல்லுகிறபடி, நம்புகிறதற்கு எதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் எந்த ஒரு நன்மையும் கண்டுபிடிப்பும் சாதனையும் இயக்கமும் மாற்றமும் கண்ணீரிலும் பாடுகளிலும் தவிப்புகளிலிருந்தும் தான் பெற முடிகிறது. மிகப்பெரிய எழுப்புகளிலிருந்தான் மிகப்பெரிய வெற்றி தோன்றும். எனவே தேவன் எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஒரு வைரமாக மாற்ற அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். எனவே கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.